மத்திய அரசு நிதியை அள்ளி அள்ளி கொடுப்பதாகவும் மாநில அரசு மக்களுக்கு கிள்ளி கொடுப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பெரவள்ளூர் பகுதியில் பாஜக சார்பில் காக்கி சட்டை பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பொதுக்கூட்டமாக நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அண்ணாமலைக்கு வாள், வேல், மீன் பொம்மை, துப்பாக்கி ஆகியவற்றை தொண்டர்கள் பரிசாக கொடுத்தனர். ஆட்டோ ஓட்டுநர்கள் போல காக்கி சட்டை அணிந்து அண்ணாமலை பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய போது சென்னையின் 3 தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சாமானிய மக்களின் வலி தெரியுமா என்று கேள்வி எழுப்பிய அண்ணாமலை ஒருமுறை சென்னையில் மோடிக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். ராமர் கோயில் ஏன் என்று கேள்வி எழுப்பியவர்களுக்கு அடுத்த ஆண்டு அயோத்திக்கு 5 கோடி பேர் செல்வார்கள் என்றும் அதன் மூலம் உத்தரப்பிரதேச அரசுக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்றும் அண்ணாமலை விளக்கம் அளித்தார். ஐயா, 1 ரூபா 2 ரூபாயில பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்கின்றோம். கொட்டி கொட்டி கொடுக்கறாங்க மாநில அரசுக்கு. மத்திய அரசு கொட்டி கொட்டி கொடுக்கறாங்க. ஆனா மாநில அரசு அதை கிள்ளி கிள்ளி நமக்கு தர்றாங்க. தமிழ்நாட்டில் சில கட்சிகள் சொல்றாங்க, ராமர் கோவில் கட்டி ராமர் கோவிலால் நமக்கு என்னையா பிரயோஜனம். அடுத்த ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுதுங்க, அயோத்தியாவுக்கு 5 கோடி பேர் செல்வார். 5 கோடி பேர் 5 கோடி பேர் போறாங்க. பரவாயில்லைங்கன்னா சாமி கும்பிடுறாங்க, அதனால நமக்கு என்ன லாபம்? இந்த 5 கோடி பேர் அயோத்தியாவுக்கு போறனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் 4 லட்சம் கோடி. தமிழக அரசினுடைய நம்முடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடிங்க. நம்முடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடி. அடுத்த ஆண்டு அயோத்தியாவுக்கு செல்லக்கூடிய 5 கோடி சகோதர சகோதரிகள் அங்கே ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரம் மட்டுமே இத்தனை லட்சம் கோடி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.